Hello guys, welcome to Ticket Talkies. And இன்னைக்கு வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா a day in our life. இது வரைக்கும் என்னோட சேனல்ல போடாத ரொம்ப சுவாரஸ்யமான கப்பல் லைஃப்க்கே வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிற ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நான் போட போறேன். அதுவும் வித் கிடோட நாங்க இந்த டேவை எப்படியெல்லாம் வாவ் வண்டர்ஃபுல்லா வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றதா இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இப்போ நீங்கள் பார்த்த அந்த ப்ரீவியஸ் கிளிப்ஸ் தான் எங்களோட பீஸ்ஃபுல்லான ஒரு மார்னிங் ரொட்டீன். இன்றைக்கி மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவாங்க, ஏன்னா ஜிம்முக்கு போகணும் அப்படின்றதுக்காக. ஸோ அவங்க எந்திரிச்சிட்டு போயிட்டு திருப்பி வரும்போது தான் என்னையே எழுப்புவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க எனக்காக வெயிட் பண்ணாமல் என்னெல்லாம் அவங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப் எல்லாமே அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய வீட்டில் வந்துட்டு இப்படி இருப்பாங்க, கேர்ள்ஸ் மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணணும், நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி. பட் இங்கே வந்துட்டு அப்படியே திருப்பி தான் நாங்கள் நடந்துப்போம். யார் ஃபஸ்ட்டு எழுந்திரிக்கிறாங்களோ அவங்க வந்துட்டு அந்த மார்னிங் ரொட்டீன், மார்னிங் என்ன நமக்கு வந்துட்டு ஒர்க் இருக்கோ அதை அப்படியே வந்துட்டு எடுத்துக்கிறது தான் எங்களோட லைஃப் ரொட்டீனாக நாங்கள் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். இதான் இன்றைக்கி எங்களுக்காக பண்ண பிரேக்ஃபாஸ்ட். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் வந்துட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு ஸோ நிக்கி அண்ட் டோக்கி வந்துட்டு விளையாடுறது அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பன்னீர் ரெசிபி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் நிக்கி அண்ட் டோக்கி தான் எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேரும் இருக்கோம். ஸோ எங்கள் 3 பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஹெல்தியான ஃபுட்டாக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது. அதுலேயும் டோக்கிக்கு வந்துட்டு நம்ம சேனலை கண்டினியூவாக பார்த்துருக்குறவங்களுக்கு தெரியும், டோக்கிக்கு வந்து நம்ம பார்த்து சில ஃபுட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் இப்போ வந்துட்டு பன்னீர் டோக்கிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த பன்னீரை காரமே இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக அவளுக்கு வந்துட்டு டேஸ்டியாகவும் எப்படி பண்ணி கொடுக்கறது அப்படின்றதான் ஃபஸ்ட் நான் வந்துட்டு யோசிப்பேன். அண்ட் அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் ஆப்ஷனே வந்துட்டு எங்களுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ டோக்கிக்கு வந்துட்டு லைட்டாக கோகோனட் ஆயில், மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, ரொம்ப லைட் பெப்பர் வந்துட்டு ஆட் பண்ணி பன்னீர் அவளுக்கு வந்துட்டு சோட்டே பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கான பன்னீரை வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா தான் எனக்கும் நிக்கிக்கும் கொஞ்சம் காரமாக கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷனே வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது. ஏன்னா டோக்கி கொஞ்சம் கூட காரம் அக்செப்ட் பண்ண மாட்டா. இப்போ தான் நான் அவளை கொஞ்சமாக சில விஷயங்கள்லாம் வற்புறுத்தி கொடுத்து கொஞ்சம் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். லைக் பெப்பர் கொஞ்சம் சாப்பிட வைக்கிறது, கொஞ்சம் காரம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா எடுக்க வைக்கிறது எல்லாமே. டோக்கியோக்கு பன்னீர் எடுத்து வச்சுட்டு எங்களுக்காக கொஞ்சம் அதிகமான பெப்பர், அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ், கஸ்தூரி மேத்தி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஏன்னா அவளுக்காக நாங்களும் சப்புன்னு சாப்பிட முடியாதுல்ல, கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும். அவளுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ், எனக்கு ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி எடுக்கும்போது பட் ஓகே தான், அவளும் சாப்பிட்ணும் அண்ட் நாங்களும் சாப்பிட்ணும் இல்லையா. அதனால டைம் இருந்துச்சுன்னா பார்த்து பண்ணுறது, இல்லைனா டோக்கியோட ஃபுட்டை அட்ஜஸ்ட் பண்ணி நாங்களும் வந்துட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்றது, அந்த மாதிரி தான் நமக்கு லைஃப் போயிட்டுருக்கு இப்போதைக்கு.
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக் ஆம்லேட் போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பட் அது அப்படியே ப்ளைனாக போடாமல் கொஞ்சமாக பீன்ஸும் ஆட் பண்ணி போடலாம் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா வெஜிடபிள்ஸ் வந்துட்டு குழந்தைங்க மேக்ஸிமம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தோடு கொஞ்சம் அப்படியே சேர்த்து கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கே தெரியாமல் அதை சாப்பிட்ருவாங்க. அதனால அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டோடு இது சேரும்போது இதனோட டேஸ்ட்டு அவங்களுக்கு வந்துட்டு பிடிச்சி போக சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனால் நான் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி அவள் எதுலலாம் வந்துட்டு சாப்பிடாமல் ஸ்கிப் பண்ணுறாளோ அது எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் சேர்த்து போட்டு கொடுத்துட வேண்டியதுதான். நீங்களும் உங்கள் குழந்தைக்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு விஷயத்தை. ஸோ பன்னீர் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம எக் ஆம்லேட் பார்க்கலாம். அதுவுமே ஃபஸ்ட் ஆப்ஷன் நான் வந்துட்டு டோக்கிக் பண்ணுவேன். அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு பண்ணிப்போம். ஏன்னா வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு ஏதாச்சும் பண்ணி அதில் லைட்டாக காரம் பட்டு அது டோக்கிக் ஆகிடுச்சுன்னா அவளுக்காக பார்த்து பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றதுக்காக 10 தடவை வெசில் வாஷ் பண்ணுறதும் 10 தடவை எல்லாம் க்ளீனாக வச்சுக்கிறதும் தனித்தனியாக கட் பண்ணுறதும் ஒரே வேலையாக போயிடுச்சு போங்க. இப்போது எனக்கும் நிக்கிக்கும் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சேம் டோக்கி மாதிரி தாங்க. ஆனால் நான் பச்சை மிளகா அண்ட் வந்துட்டு பெப்பர் நிறையா ஆட் பண்ணுவோம். நாங்கள் நல்ல காரம் சாப்பிடுவோம் அப்படின்றதுக்காக. பட் டோக்கி மாதிரி சேம் அதே ஹெல்த்தியில் தான் நாங்களும் போயிட்டுருக்கோம். அவளுக்கு நல்ல ஹெல்தி ஃபுட் கொடுத்துட்டு நாங்கள் என்ன வேணாலும் சாப்பிடலாம் அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்லாம் கிடையாது. மேக்ஸிமம் டோக்கி சாப்பிட்ற விஷயங்கள் தான் நாங்களும் வந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். பட் கொஞ்சம் காரம் வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு ஆட் பண்ணிப்போம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். டோக்கியோட சர்ஜரி டைமில் தான் நாங்கள் நிறைய ஹாஸ்பிட்டலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அங்கேருந்து எங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் அங்கே கேதர் பண்ண நிறைய விஷயங்கள் தான் வந்துட்டு எங்களை ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு கொண்டு போச்சு. நமக்கே தெரியாமல் நம்ம நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடுவோம். நாங்களாம் நிறைய நான் கேக் வந்துட்டு பயங்கர அடிக்ட்டு. ஸோ கேக், அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் பர்கருக்கு வந்துட்டு பயங்கர அடிக்ட்டு. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நாங்கள் அப்படியே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம். சொல்லப்போனால் நாங்கள் இந்த கோக் அண்ட் ஸ்ப்ரைட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு குடிக்கிறதே ஆல்மோஸ்ட் ஒரு 3 வருஷம் மேலே ஆச்சு நிறுத்திட்டு. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே நிறுத்திட்டேன். இன்றைக்கி வந்துட்டு டோக்கியோட சர்ஜரி டைமில் வந்துட்டு நிறுத்திட்டாரு. அது இப்போ நம்மளோட வீட்டில் லிஸ்ட்லேயே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ப்ராசஸ்டு ஃபுட்டான மைனோஸ் அண்ட் சாஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாம், இந்த மாதிரி விஷயங்களும் வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு சாப்பிட்றதே கிடையாது. சும்மா ஓசியில் பார்ட்டியெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த டைமில் வேணால் லைட்டாக சாப்பிட்றது. பட் வாண்டடாக நம்ம வீட்டில் வச்சு சாப்பிட்றது கிடையாது. ஆனால் நிறைய ஹெல்த்தி ஃபுட் வந்துட்டு டேஸ்டியாக சாப்பிட்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நான் வந்துட்டு இப்போது எங்களோட லைஃப் ஸ்டைலை ஹெல்த்தியாக கொண்டு போகும்போது நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். என்னோடய சேனலில் மேக்ஸிமம் நான் அதை தான் வந்துட்டு போட்டுட்ருக்கேன். நீங்களே இப்போ இந்த பிளேட்டை பார்க்கலாம். ரைஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு பன்னீர் டேஸ்டியாக இருக்கும். ஆம்லேட் சொல்லவே வேணாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது கூட பீன்ஸ் போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ வெஜ்ஜஸும் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் நிக்கி டோக்கிக்கு வந்துட்டு கோல்டு இருக்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக ப்ளைனாக தக்காளி ரசம் வச்சுட்டேன் கோல்டு போகணும் அப்படின்றதுக்காக. எப்படி இருக்கு? ஓகே டியர். Shall we go? And Shall we go? Okay, go. Go inside. Where are we going? Chestnut market. It's not chestable, it's a vegetable. அது நம்மட அல்ல, அது மேல சங்கீதா ஆண்டிட ஆண்டிட அல்ல, சங்கீதா ஆண்டிட நம்மட பால்கனில ഉണ്ട്.
ஈவினிங் ஆனதுக்கப்புறமா வெஜ்ஜஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக மடிப்பாக்கமில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்தோன்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒன்றா வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். நிறைய கீரை இங்கே கிடைக்கும். ஸோ அதனாலேயே வந்துட்டு இங்கே வந்துடுவோம். ஆல் ஓவர் எல்லாமே இங்கே கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ ஆச்சு? என்ன லாங்குவேஜ் வேணால் பேசுவோம். மலையாளம் பேசுறீங்களா? மலையாளம் பேசுவோம். இப்படி எவ்வளோண்ணா அது? എന്താ പറയുക, ഫ്രൈഡ് റൈസ് ഉണ്ടാക്കുന്നുണ്ടായിരുന്നു നീ. അപ്പോൾ ഫ്രൈഡ് റൈസ് എന്താ പറയുക അവിടെ ഉണ്ടാക്കാനായിട്ട് ഫ്രൈഡ് റൈസ് ഉണ്ടാക്കാനായിട്ട് ക്യാപ്സിക്കം ഉണ്ടായിരുന്നു നീ. டின்னர் முடிச்சுட்டு அப்படியே பெட்டுக்கு வந்துடுவோம். டோக்கிக்கு ஏதாச்சும் ஸ்டோரிஸ்லாம் சொல்லி விளையாடிட்டு அதுக்கப்புறமா அப்படியே அவளை வந்துட்டு தூங்க வச்சுருவோம். இவ்வளோ தாங்க எங்களோட டே இன் ஆர் லைஃப். எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். எங்களோட இந்த குட்டி க்யூட் ஃபேமிலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போதே எங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதோட யூடியூப் வந்துட்டு எங்களை இன்னும் கொஞ்சம் பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மறக்காதீங்க. தேங்க்யூ, பாய் பாய். நாளைக்கு இன்னொரு டே இன் ஆர் லைஃப் பார்க்கலாம்.